ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, என்னோடய கிராஃப்ட் திங்ஸ் எல்லாமே கொஞ்சம் கசமசன்னு இருந்துச்சு. ஸோ அந்த திங்ஸ் எல்லாத்தையும் நம்ம நீட்டாக இன்றைக்கி வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்க போகிறோம். நீங்கள் வந்து கிராஃப்ட் திங்ஸ் அரேஞ்ச் பண்ணுற வீடியோ வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால தான் இன்றைக்கி வீடியோ. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்துட்டு அங்கங்கே போட்டு வச்சுருக்கேன் திங்ஸ் எல்லாத்தையும். அந்த கிராஃப்ட் பண்ணுற இடமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய திங்ஸாக கிடக்கு. அது எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ண போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த பெயிண்ட், நிறைய பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா காலியாக போயிருக்கு, காஞ்சி போயிருக்கு உள்ளெல்லாம். ஸோ அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எந்தெந்த பெயிண்டில் இருக்கோ அது எல்லாமே தனியாக எடுத்து வச்சுட்டு, பெயிண்ட் இல்லாத பாட்டிலெல்லாம் தனியாக எடுத்து கழுவிடலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிரிச்சாச்சு. நிறைய பெயிண்ட் இருக்க மாதிரி இருந்தது. கடைசியில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் என்கிட்ட வந்து கரெக்டாக பெயிண்ட்டே இருக்குது. மித்தது எல்லாமே காலி பாட்டில் தான், எல்லாமே காஞ்சி போயிருந்தது. பார்க்குறதுக்கு தான் பெயிண்ட் இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் எடுத்து தனியாக ஜிங்கில் வந்து கழுவுறதுக்கு போட்டாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருந்த பெயிண்ட் எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி நான் அந்த ஸ்டாண்டில் வந்து வச்சுட்டேன். பக்கத்துலேயே, கைக்கு பக்கத்துலேயே இருந்துச்சுன்னா நமக்கு யூஸ் பண்ண நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாண்டில் வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெயிண்ட் பாட்டிலே வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பெயிண்ட் எல்லாமே தனியாக ஒரு பெரிய டப்பாவில் போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதுலேயுமே பார்த்திங்கன்னா நிறைய இது காஞ்சி போயிருந்துச்சு. அதுலேயும் ஒரு சிலது இருந்தது, இல்லாமையும் இருந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு அதையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்கிறத மட்டும் எடுத்து அதே அந்த ஸ்டாண்டுக்கு மேலேயே நான் வந்து வச்சுட்டேன். கீழே வந்து சின்ன சின்ன பெயிண்ட்டையும், மேலே வந்து பெரிய பெயிண்ட் பாட்டில்ஸையும் வச்சுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டியூப் பெயிண்ட்ஸு, அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பெயிண்ட்ஸ்லாம் இருந்துச்சு, அதையும் அதில் வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பேப்பர்ஸை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோம் ஷீட்டு, கிளிட்டர் ஃபோம் ஷீட்டு, பேட்டர்ன் பேப்பர், கலர் பேப்பர்ஸு, சார்ட் பேப்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே மிக்சடாக இருந்துச்சு. ஸோ நம்ம ஒரு கிராஃப்ட் பண்ணுறதுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறோனாலும் எல்லாமே வந்து மிக்சடாக அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ பேப்பர்ஸ் வந்து பேட்டர்ன் பேப்பர்னால் தனியாக ஒரு டப்பாலையும், அதே மாதிரி கிராஃப்ட் பேப்பர்ஸு, அப்புறம் வந்து கலர் பேப்பர்ஸு, கிளாஸ் ஷீட்டு எல்லாத்தையும் தனித்தனியாக அரேஞ்ச் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தனித்தனியாக ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு டப்பா போட்டு நாங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ ஒன்றுத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ப்ளைன் ஃபோம் ஷீட், ஒன்றுத்தில் வந்து வெறும் நார்மல் ஃபோம் ஷீட், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளிட்டர் ஃபோம் ஷீட், அதுக்கப்புறம் கலர் பேப்பர், பேட்டர்ன் பேப்பர், இந்த மாதிரி தனித்தனியாக நாங்கள் வந்து பிரிச்சுட்டு 4 பாக்ஸ்லேயும் தனித்தனியாக பிரித்து இந்த மாதிரி மேலே அந்த இருந்த இடத்துலே தான் கொஞ்சம் கரெக்டாக நம்மளுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தனித்தனியாக அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் பாக்ஸு. ஸோ ஸ்டிக்கர் பாக்ஸ் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட 2 இருக்குது. ஒன்றுத்தில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்டிக்கர்ஸ்லாம் போட்டு வச்சுருப்பேன், இன்னொன்றுத்தில் கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்கும். அதுலேயுமே பார்த்திங்கன்னா நிறைய தேவையில்லாத ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ யூஸ் ஆகிற ஸ்டிக்கர்ஸை மட்டும் எடுத்துகிட்டு யூஸ் இல்லாத ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் பார்த்து கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு நான் வச்சுருந்தேன். ஒரு சிலதில் எல்லாமே ஓரளவு யூஸ் பண்ணி தான் வச்சுருந்தேன். ஸோ அதனால் வந்து அந்த சின்ன பாக்ஸில் என்ன பண்ணேன்னா சின்ன சின்ன ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்டிக்கர்ஸு, இந்த ஃபோம் ஷீட்லேயே அந்த பெரிய A4 ஷீட்ஸில் வர ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து பெரிய பாக்ஸில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பாக்ஸில் வைக்க வேண்டிய ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையும் சின்ன பாக்ஸில் வச்சுட்டு பெரிய பாக்ஸில் வைக்கிற ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையும் பெரிய பாக்ஸில் இந்த மாதிரி வச்சு அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இதையும் நம்ம வந்து ஸ்டிக்கர் பாக்ஸையும் இப்போ கிளியர் பண்ணிட்டோம். அடுத்தது இந்த மாதிரி கவுண்டர் பாக்ஸ் ஒன்று இருந்துச்சு. இந்த கவுண்டர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன திங்ஸ் ஏதாவது மிஸ் ஆகிடக்கூடாதுன்றனால நான் போட்டு வச்சுருந்தேன். அதில் அந்த திங்ஸுக்கு தான் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் பெருசாக அதை எதுவும் எடுத்து பார்க்கல, அதுவே கரெக்டாக இருந்துச்சுன்றனால நான் அதிலே வச்சுட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் சைடில் இந்த மாதிரி கார்ட்போர்டு, அதுக்கப்புறம் அந்த நிறைய அந்த டப்பாங்களோட மூடிங்கெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் A4 ஷீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு அந்த மூடியெல்லாம் எடுத்து தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே இருந்ததெல்லாம் சரியாக எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா டேப் டப்பா. ஸோ டேப் டப்பாவும் எடுத்துகிட்டு பார்த்தேன். டேப் டப்பா எல்லாமே டேப் இருந்துச்சு. ஸோ அதனால் அதையும் அப்படியே வச்சாச்சு. ஸோ அந்த மேலே இருக்கிறது வேறு எதுவும் நான் பெருசாக பார்க்கல, எல்லாமே அங்கங்கே இருக்கிறது கரெக்டாக தான் இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே லைட்டாக எடுத்து பார்த்துட்டு வச்சுட்டேன். ஏன்னா இந்த பெரிய டப்பாவில் இந்த மாதிரி திங்ஸ் இருந்தால் தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் எப்போயாவது ரேராக யூஸ் பண்ணுற திங்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அது எல்லாமே எப்போவுமே இந்த பெரிய பெரிய பாக்ஸஸில் தான் போட்டு வச்சுருப்பேன். ஸோ அதனால் அந்த பாக்ஸஸ் அப்படியே வச்சுட்டேன். எனக்கு வேலையே பார்த்தீங்கன்னா கீழே தான், மேலே ஓரளவு தான். ஸோ மேலே பெயிண்ட் டப்பா, பேப்பர்ஸு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கரெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த கீழே இருக்கிற ஏரியா தான் ரொம்ப வந்து க்ளீனே இல்லாமல் இருந்துச்சு. எங்கெங்கே இருக்குன்னே தெரியல ஒவ்வொரு திங்ஸும். ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு கிளிட்டர் டப்பா எடுத்துகிட்டு அதுக்குன்னு ஒரு தனியாக டப்பா போட்டு அதில் கிளிட்டர்ஸ் எல்லாத்தையுமே பெருசு சின்னதுன்னு சொல்லிட்டு எல்லா கிளிட்டருமே வச்சுட்டேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல்லாக ஸ்கெட்சு, மார்க்கர்ஸு அந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு வச்சுருக்கேன். பெரிய ஸ்கெட்சு, சின்ன ஸ்கெட்சு, ஒயிட் போர்ட் மார்க்கரு எல்லாமே இதில் தான் இருந்துச்சு. ஸோ அதையும் லைட்டாக எடுத்து பார்த்துட்டு அது எப்போவுமே எல்லாமே ஒன்றா இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும், ஏதாவது ஒன்று எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட. ஸோ அதனால் அதையும் எல்லாத்தையும் ஒன்றா பார்த்துட்டு
கொஞ்சம் அதில் எக்ஸ்ட்ராவாக தேவையில்லாத திங்ஸ் மட்டும் இருந்துச்சு. அதை மட்டும் வெளியில் எடுத்துகிட்டு மித்த திங்ஸ் எல்லாத்தையும் நான் அதுக்குள்ளேயே போட்டுட்டு அது ரெண்டுத்தையும் மேலே இந்த மாதிரி வச்சு விட்டுட்டேன். ஸோ மேலே வந்து ஓரளவு நீட்டாக ஆகிட்ட மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி A4 ஷீட் வர கவர் இருக்கும்ல, ஸோ அந்த கவரில் வந்து பட்டர் பேப்பர்லாம் கொஞ்சம் வச்சுருந்துருப்பேன் போல இருக்குது. ஸோ அந்த பட்டர் பேப்பர் அப்புறம் ஒரு பண்டல் ஃபுல்லாகவே A4 ஷீட் வாங்கி வச்சுருந்தேன். நல்லா கிராஃப்ட் பண்ணுற டைமில் வாங்கினது இது. அதுக்கப்புறம் நம்ம A4 ஷீட் வச்சு எதுவுமே பண்ணல. ஸோ நிறைய A4 ஷீட் இருக்குது. A4 ஷீட் வச்சு நம்ம இந்த முக்கால்வாசி என்ன பண்ணுவோன்னா ஃப்ரண்ட் பேஜ் அசைன்மெண்ட் டிசைன் வந்து ஃப்ரண்ட் பேஜ் அந்த டிசைன் பண்ணுவோம். ஸோ அது இல்லைன்னா ஏதாவது ஸ்டிக்கர் பண்ணுறதுக்கு இல்லைனா ட்ராயிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால நிறைய தேவைப்படும் சொல்லிட்டு ஒரு பண்டலாகவே வாங்கி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அந்த பட்டர் பேப்பரு எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் பார்த்து கரெக்டாக டேப் போட்டுட்டு இந்த மாதிரி சைட்லேயே வச்சுட்டு நீட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ அந்த இடத்துல இருந்தால் தான் நம்மளுக்கு எடுத்து யூஸ் பண்ண கரெக்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா மேலேயும் கீழேயும் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஆனால் அதுக்கு கீழே இருக்கிற இந்த இடம் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவி ஒர்க். ஏன்னா இது எத்தனை வாட்டி க்ளீன் பண்ணாலும் அந்த இடம் திரும்ப நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு ஏதாவது ஒன்று வைக்கிறோம் அப்படின்னா திரும்ப அதே மாதிரி ஆகிடுச்சு. பட் அந்த ட்ராக்குள்ளே வச்சுருக்க திங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக நான் வந்து தேவைப்படுற திங்ஸ் அரேஞ்ச் பண்ணி தான் வச்சுருந்தேன். ஸோ அந்த ட்ரா ரெண்டுத்தையுமே அந்த ரைட் சைடில் தள்ளிட்டு ஸோ இப்போ சின்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது சிசரு, கட்டரு, அதுக்கப்புறம் பென்சில் இந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தேவைப்படுறது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு லென்த்தியான ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருப்பேன். ஹார்ட் க்ளூ ஸ்டிக்கில் கூட கொஞ்சம் ஸ்டிக் மட்டும் எடுத்து இதில் போட்டு வச்சுருப்பேன். இப்போ ஏதாவது ஒரு கிராஃப்ட் பண்ணுறோம் இல்லை பார்பி ஷோக்கு ஏதாவது ஒன்று பண்ணுறோம், திங்ஸு ரெடி பண்ணுறோன்னா டக்குன்னு இந்த ஒரு டப்பா மட்டும் எடுத்துகிட்டு போய் கையில் வச்சுப்பேன். ஸோ இதுலேயே எல்லாமே இருக்கும். ஸோ அந்த டப்பாலையுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ குப்பை அடைஞ்சு போயிருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு அதில் நல்லா யூஸ் ஆகிற திங்ஸை மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் ஃபெவிகால் இந்த மாதிரி ஒரு சிலது மட்டும் எடுத்துகிட்டு அதை தனியாக வச்சுட்டு மித்த திங்ஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிக்கிட்டேன் நான். ஸோ அதுலேயுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ திங்ஸ் தேவையில்லாதது எல்லாமே கடந்தது. அதுக்கப்புறம் இந்த ட்ராவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புதுசாக வாங்கின ப்ரஷ்ஷஸ்ஸு அதெல்லாமே போட்டு வச்சுருக்கேன். இது வந்து நம்ம பழைய ப்ரஷ்ஷஸ் எல்லாமே நல்லா யூஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரஷ்ஷு, அதுக்கப்புறம் கொஞ்சம் நியூ திங்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அது வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஹார்ட் க்ளூ ஸ்டிக்கு, பேட்ரி இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் கீழே பார்த்திங்கன்னா இதில் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற டேப்ஸு, யூஸ் பண்ணுற டேப்ஸ் தான், அதில் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதெல்லாம் இதுக்குள்ளே போட்டு வச்சுருப்பேன். அப்புறம் அந்த ஃபெவி ஸ்டிக் எல்லாமே நிறைய வாங்கிட்டேன்னா இந்த மாதிரி போட்டு வச்சுருப்பேன். ஸோ அந்த ட்ரா பார்த்தாச்சா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் க்ளூலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹார்ட் க்ளூலேயே ஒரு 3 டைப்பில் வச்சுருப்பேன். ஆனால் அதில் ஒன்று மட்டும் தான் நல்லா யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அதை மட்டும் அப்பப்போ யூஸ் பண்ணுறது. அந்த ரெட் கலர் மட்டும் கிட்டத்தட்ட அது வாங்கி 1 இயருக்கு மேலே ஆகிடுச்சு, நல்லா யூஸ் ஆகிட்டுருக்கு. பட் அந்த ப்ளூ கலர் ரெண்டுமே ஒரு அளவு தான் யூஸ் ஆகும். ஸோ அந்த ஹார்ட் க்ளூவோட ஸ்டிக்ஸில் இருக்கிறதையும் வந்து இந்த இதில் வச்சுட்டு மேலேயும் கீழேயும் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா ஐஸ் ஸ்டிக்ஸு, பேம்போ ஸ்டிக்ஸு, அப்புறம் வந்து இந்த ஸ்ட்ரா அந்த மாதிரி இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் அது மேலே வச்சுட்டேன். அப்புறம் கொஞ்சம் ஷீஜல்ஸ் எல்லாம் இருந்துச்சு எடுத்துகிட்டு வந்தது. ஸோ அது அந்த ஸ்ட்ரா எல்லாத்தையுமே வச்சுட்டு இதிலே வச்சுட்டேன். ஏன்னா இதுவும் வந்து நம்மளுக்கு ரேராக தான் யூஸ் ஆகும். ஸோ அதனால் இது எல்லாமே ஒன்றா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரேலையே நான் வந்து வச்சுக்கிட்டேன். ஸோ ஓகே, இப்போ இதுவும் பண்ணியாச்சு. அடுத்தது இது ரெண்டுத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ சென்டராக ஒரு காலி இடம் இருந்ததில்ல, அந்த இடத்துல நான் வந்து இந்த பெயிண்ட் எல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணோம் இல்லையா, அதை தூக்கி வச்சுக்கிட்டேன். ஸோ இங்கே வச்சுருந்தாலும் நமக்கு ஈஸியாக இருக்கும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த சைடு வச்சோன்னா அந்த சைடு வந்து கிராஃப்ட் பண்ணுற இடம் அங்கே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் இங்கே எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஐஸ் ஸ்டிக்ஸுக்கு எனக்கு ஒரு கண்டெய்னர் கிடைக்கல, அதனால நான் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். ஸோ அது வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டெய்னர் வாங்கினதுக்கப்புறம் மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெருசாக ஒரு டப்பா இருந்துச்சு. அதில் வந்து பேப்பர் கப் எப்போவுமே நான் நிறைய வாங்கி வச்சுருப்பேன். அது வந்து கிராஃப்ட்டுக்குமே யூஸ் ஆகும். அதே மாதிரி பார்பி ஷோவில் ஏதாவது கேம் மாதிரி நம்ம விளையாட வைக்கிற மாதிரி வீடியோ எடுக்கிறதா இருந்தாலும் முக்கால்வாசி எனக்கு வந்து இந்த மாதிரி பேப்பர் கப்ஸ் தேவைப்படும். ஸோ அது கூடவே கொஞ்சம் பேப்பர் பிளேட்டும் இருந்துச்சு, அதையும் வச்சுட்டு டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சு, ஸோ அதையும் வச்சுட்டேன். அது இல்லாமல் கொஞ்சம் சின்ன இந்த மாதிரி போர்டு இருந்தது, ஸோ கார்ட்போர்ட் போர்ட்ஸ் வந்து இருந்துச்சு, அதையும் தூக்கி அது கூடவே வச்சு விட்டுட்டேன். ஸோ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நீட்டாக அரேஞ்ச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா நம்ம கிராஃப்ட் பண்ணுற இடத்துல இருக்கிற இந்த திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கை பார்த்துட்டு ஃபுல்லாக தேவையில்லாத எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு தேவையான திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அதே மாதிரி இந்த பெயிண்ட்லேருந்து வந்த டப்பா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு மொத்தமாக இப்போ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு, ஈவினிங்கே ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் மதியமாக போல் ஸ்டார்ட் பண்ணோம் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ ஈவினிங் போல் தான் முடித்தோம். இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த அரேஞ்ச் பண்ணுற வீடியோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால நீங்கள் கேட்ட மாதிரி நம்ம வந்து ஷேர் பண்ணியாச்சு. அதில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பை 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 பை.